ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி சைடு உள்ள பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் பிரியாணி எப்படி எங்கள் மாமியார் செய்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரியே எங்கள் அம்மா செய்கிறதுல எனக்கு இந்த பருப்பு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, 100 கிராம் பருப்பு, பூண்டு, காயத்தூள், உப்பு, தக்காளி. நம்ம புளி போடுறதுனால தக்காளி 1 போதும். நீங்கள் புளியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்க பொருள் எல்லாமே தேவை. இது போக தேங்காய், சின்ன சீரகமும் சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பு குழம்புல என்ன ஸ்பெஷல்னா, நமக்கு சாம்பார் பொடி இல்லை, குழம்பு மசாலா தூள் இல்லை, ரெடிமேடு சாம்பார் பொடிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பருப்பு குழம்பை சிம்பிளாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம மசிக்க போகிறதுனால நம்ம காய்கறியை நல்லா வெட்டணும் அவசியம் இல்லை. அவியறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு 1 உலக்கு பருப்புக்கு 2 உலக்கு தண்ணி வச்சிருக்கேன். இதுல 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல போட்டுட்டேன். பருப்பு நல்லா கொலைய வெந்தாதான் இந்த குழம்பு ரொம்ப ருசி கொடுக்கும். அதனால நல்லா கொலைய வேக விட்டுருங்க. நல்லா அப்பதான் மசிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ நல்லா மசிச்சுக்கணும். எந்த அளவுக்கு மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியா இருக்கும் அந்த பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, தேங்காவும் 1 ஸ்பூன் சின்ன ஜீரகமும் எடுத்து நல்லா அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு இந்த பருப்பு குழம்புக்குள்ள போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம புளியை ஊற போட்டிருக்கோம்ல, அந்த புளியையும் வச்சு இதில் ஊற்றிக்கோங்க. நான் இதில் இந்த கிண்ணத்துக்கு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் இந்த பருப்பு குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்ப்பேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு தாளிச்சாச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வச்சு தாளிச்சிருக்கேன். இந்த வெங்காயம்லாம் நுனிஷம் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வத்தலும் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த வத்தலோட வாசனை நல்லாயிருக்கும். நான் இதை சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு பொறுத்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு இது பிடிக்கும்னா, குழம்பு ஊற்றிட்டு 1 கிளாஸ் மோர், ஊறுகாய், இந்த மாதிரி முறுக்கு வத்தல், வடகம், அப்பளம் இந்த மாதிரி சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழையது எப்படி நம்ம வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு நான் செஞ்சு கொடுக்கும்போது பிடிக்கலன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோர் ஊற்றி இந்த ஊறுகாய் மாதிரி வடகம் அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லதுக்கு அப்புறம் அவருக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சு. இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பழக்கி விடுங்க. ஏன்னா எந்த ஒரு சாப்பாடுமே பழக்கத்துல தான் நமக்கு பிடிக்கும். அதனால பழக்கி விடுங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு ஸ்பைசஸுமே சேரலை. அதுக்கப்புறம் இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பருப்பு குழம்ப நீங்க மதியத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு நீங்க சாம்பாராகவும் மாத்திக்கலாம். அதுக்கு சாம்பார் பொடி மட்டும் சேர்க்கணும். இதுதாங்க இந்த பருப்பு குழம்போட ஸ்பெஷல். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.